வணக்கம். நம்ம இப்போ இந்த சேனலில் வந்து இலுமினாட்டி பற்றி வேறொரு பரிமாண விதமான டாக்ஸ் போயிட்டுருக்குது. அது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் பண்ணி அதை பற்றி டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்கிறோம் இந்த வீடியோவில். அதை பார்த்து சப்போர்ட் வணக்கம். இலுமினாட்டி இந்த வார்த்தையை கேட்டதும் உங்க மனசுல என்ன வருது? ஒருவேளை நிழல்ல இருந்து உலகத்தை ஆட்டு வைக்கிற ஒரு ரகசிய குழு, நம்மளை கட்டுப்படுத்த நினைக்கிற ஒரு சக்தி, பிரமிடும் அதுக்குள்ள இருக்கிற ஒரு கண்ணும், இந்த மாதிரி பயமுறுத்துற விஷயங்கள் தானே. ஆனா நீங்க எங்களுக்கு அனுப்பின இந்த ஆதாரங்கள் இந்த கதையை தலைகீழா புரட்டி போடுது. நாம எதை பார்த்து பயப்படுறோமோ அது வந்து ஒரு ரகசிய குழுவோட சின்னம் இல்ல, அது நமக்குள்ளே இருக்கிற ஒரு மாபெரும் சக்தியோட வரைபடம்னு சொல்லுது. இந்த உரையாடல்ல இலுமினாட்டிங்கிறது ஒரு கூட்டம் இல்ல, அது ஒரு நிலை. நம்ம சித்தர்கள் சொன்ன ஒளி நிலை என்பதை பத்தி ஆழமா அலச போறோம். ஆஹா, இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த சோர்ஸ் ஒரு உண்மையான சதியை பத்தி பேசுது. ஆனா அந்த சதி நாம நினைக்கிற மாதிரி உலகத்தையே கட்டுப்படுத்துறது இல்ல. நாம அந்த சின்னங்களை பார்த்து பயந்து நமக்குள்ள இருக்கிற அந்த சக்தியை நாமளே பயன்படுத்தாம இருக்க வைக்கிறது தான் உண்மையான சதி, உண்மையான அடிமைத்தனம்னு இது சொல்லுது. வாங்க இந்த மறைக்கப்பட்ட உண்மைகளை கொஞ்சம் வெளிச்சத்துக்கு கொண்டு வரலாம். சரி, முதல்ல அந்த வார்த்தையிலிருந்தே ஆரம்பிக்கலாம். இல்லுமினாட்டி இந்த வார்த்தைக்கு பின்னாலதான் எல்லா குழப்பமும் இருக்கு. இது எங்கிருந்து வந்துச்சு? இதோட உண்மையான அர்த்தம் என்ன? இந்த ஆதாரங்கள் சொல்றபடி இது இல்லுமினாட்டிஸ் அப்படிங்கிற லத்தீன் வார்த்தையிலிருந்து வந்திருக்கு. அதோட அர்த்தம் ஒளி பெற்றவன் அல்லது ஞானம் அடைந்தவன், அதாவது தி என்லைட்டன்ட் ஒன் அல்லது த ஒன் ஃபில்ட் வித் லைட். ஒரு நிமிஷம், ஒளி பெற்றவன்னா நாம பொதுவா புத்தர், வள்ளலார், சித்தர்கள் மாதிரியான ஞானிகளை தானே அப்படி சொல்வோம். அப்போ இலுமினாட்டிங்கிற வார்த்தையோட உண்மையான அர்த்தம் ஞானிகள் தானா? இது நாம கேள்விப்படுற கதைக்கு நேர் எதிரா இருக்கே. சரியா சொன்னீங்க, அங்கதான் விஷயமே இருக்கு. வரலாற்றுல 1776 ஆடம் வைஸ்ஹாப்ட்னு ஒருத்தர் பவேரியால ஒரு குழு ஆரம்பிச்சது உண்மைதான். ஆனா இந்த ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னா, அந்த குழுவுக்கு இலுமினாட்டின்னு பேர் வச்சதுக்கு காரணமே பல்லாயிரம் வருஷமா நம்ம மரபுல இருந்த ஒளி மார்க்கம்ங்கிற தத்துவம் தான். அந்த வார்த்தையை அவர் கடன் வாங்கினாரே தவிர அவர் தான் அதை உருவாக்கல. உண்மையான இலுமினாட்டிங்கிறது ஒரு ரகசிய குழு இல்ல, அது ஞானம் அடைஞ்சவங்களை குறிக்கிற ஒரு பொதுவான சொல். ஓ, அப்போ ஒரு ரகசிய குழுங்கிற பார்வையில இருந்து ஞானம் அடைஞ்சவங்களோட ஒரு நிலைங்கிற பார்வைக்கு நம்ம மாறணும். இதுவே ஒரு பெரிய மனமாற்றம். சரி, அப்படி இது ஞானிகளை பத்தின விஷயமா இருந்தா எல்லாரையும் பயமுறுத்துற அந்த சின்னங்களுக்கு என்ன அர்த்தம்? பிரமிடும் கண்ணும் எப்படி ஞானத்தோட சம்பந்தப்படும்? அந்த சின்னங்களை அவங்க எப்படி திருடுனாங்க? ரொம்ப முக்கியமான கேள்வி. முதல்ல அந்த முக்கோணம், அதாவது பிரமிட், அதை பார்த்ததும் நமக்கு என்ன தோணுது? கீழே நிறைய அடிமைகள், படிப்படியா மேல அதிகாரிகள், உச்சியில ஒரே ஒருத்தர் உலகத்தை ஆளுறார். இதுதானே பொதுவான கருத்து. ஆமா, பிரமிட் ஆஃப் பவர், அதிகாரத்தின் சின்னமா தான் அதை பாக்குறோம். ஆனா இந்த ஆதாரம் சித்தர்களோட உடற்கூறியல் பார்வைய முன்வைக்குது. நம்ம முதுகெலும்போட அடிப்பகுதியில மூலாதாரம்னு ஒரு சக்கரம் இருக்கு. அதோட வடிவம் ஒரு முக்கோணம். அது வந்து நெருப்போட சின்னம். அங்கதான் குண்டலினி சக்தி தூங்கிட்டு இருக்கு. யோகத்தோட நோக்கமே அந்த முக்கோணத்துல இருக்கிற சக்தியை எழுப்பி முதுகெலும்பு வழியா மேல கொண்டு வந்து புருவ மத்தியில இருக்கிற ஆக்ஞா சக்கரத்தை அடைகிறது தான். அதை ஞானத்தின் நெருப்பு, அதாவது ஃபயர் ஆஃப் விஸ்டம்னு சொல்றாங்க. ஓ, அப்போ இது வெளியில இருக்கிற அதிகார அடுக்கு இல்ல, நமக்குள்ள இருக்கிற சக்தியோட மேல் நோக்கிய பயணம். நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு ஆன்மீக வரைபடமா அது? அதேதான். உள்ள இருக்கிற சக்தியோட வரைபடத்தை வெளியில இருக்கிற அதிகாரத்தோட வரைபடமா மாத்தி அதோட உண்மையான அர்த்தத்தையே நம்ம கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்க. இப்போ அந்த கண்ணுக்கு வருவோம். தி ஆல் சீயிங் ஐ, எல்லாம் பார்க்கும் கண். இதுதான் எல்லாத்துலயும் ரொம்ப பயமுறுத்துற ஒரு சின்னம். யாரோ நம்மள எப்பவும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்கங்கிற ஒரு உணர்வை கொடுக்குது. ஆனா இந்த சோர்ஸ் படி அந்த யாரோ அது நாம தானா? அந்த கண் வெளியிருந்து நம்மள பார்க்கல, நமக்குள்ள இருந்து வெளிய பாக்குதா? எக்ஸலண்ட், நீங்க விஷயத்தோட மையப்புள்ளிய பிடிச்சிட்டீங்க. இந்த ஆதாரம் ஆணித்தரமா சொல்றதான் தான், அது சாத்தானோட கண் இல்ல, அது நம்மளோட நெற்றி கண் அல்லது ஞானக்கண். நம்ம மூளைக்குள்ள பீனியல் சுரப்பி, அதாவது பைனியல் கிளாண்டுன்னு ஒண்ணு இருக்கு. அதோட உடற்கூறியல் அமைப்பை பார்த்தா அச்சு அசலா ஒரு கண்ணு மாதிரியே இருக்கும். அதனாலதான் பண்டைய எகிப்தியர்கள் அதை ஹோரிஸின் கண், அதாவது ஐ ஆஃப் ஹோரிஸ்னு கொண்டாடினாங்க. நம்ம மரபுல அதை சிவனின் மூன்றாவது கண்ணும் ஞான கண்ணும் சொன்னோம். நிஜமாவா? பீனியல் சுரப்பி பார்க்க கண்ணு மாதிரியே இருக்குமா?
அப்போ இந்த முக்கோணமும் கண்ணும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு ஆன்மீக டெக்னாலஜியோட ப்ளூ பிரிண்ட் மாதிரி, அப்படிதானே? மிக சரியா சொன்னீங்க. இது நம்மளோட சொத்து. ஆனா நம்ம சொத்தையே எதிரியோட கொடியா மாத்தி நம்ம கிட்ட காட்டி நம்மள பயப்பட வச்சுட்டாங்க. அந்த சின்னத்தை பார்த்தாலே ஐயோ கெட்டதுன்னு நாம ஒதுங்கி போகணும். அப்பதான் நாம அதோட உண்மையான அர்த்தத்தை தேட மாட்டோம். நமக்குள்ள இருக்கிற அந்த ஞான கண்ணை திறக்க நினைக்க மாட்டோம். சரி, இந்த ஞான கண், ஒளி பெறுதல், தேஜஸ்ன்னு சொல்றதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு தத்துவமா, ஒரு நம்பிக்கையா ஏத்துக்கலாம். ஆனா இதுக்கெல்லாம் ஏதாவது அறிவியல் பூர்வமான ஆதாரம் இருக்கா? இல்ல இது வெறும் கதை தானா? இந்த ஆதாரங்கள் இத பத்தி என்ன சொல்லுது? இங்கதான் இந்த உரையாடல் இன்னும் சுவாரஸ்யமா மாறுது. இந்த ஆதாரங்கள் தத்துவத்தோட நிறுத்தல, அது நேரா குவாண்டம் உயிரியல், அதாவது குவாண்டம் பயாலஜிங்கிற துறைக்குள்ள போகுது. அதன்படி நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் பயோபோட்டான்கள் அப்படிங்கிற ஒளி துகள்களை வெளியிடுது. சுருக்கமா சொன்னா நாம எல்லாருமே ஒளிரும் உயிரினங்கள். என்னது, நம்ம உடம்பு ஒளி வீசுதா? நம்புற மாதிரியே இல்லையே. ஆமா, சாதாரண மனிதர்கள் கிட்ட இந்த ஒளி ரொம்ப ரொம்ப மங்களா பிரத்யேக கருவிகளால மட்டும் பார்க்கக்கூடிய அளவுல இருக்கும். ஆனா ஒரு சித்தர் இல்லைன்னா ஒரு யோகி ஆழ்ந்த தியானத்துல இருக்கும்போது அவங்க உடம்புல இருக்கிற உயிர் மின்சாரம், அதாவது பயோ எலக்ட்ரிசிட்டி, பிராணசக்தி, அது பல மடங்கு அதிகரிக்குது. அப்போ அவங்க உடம்புல இருந்து வர பயோபோட்டான்களோட எண்ணிக்கையும் பல 100 மடங்கு அதிகமாகுது. ஒரு நிமிஷம், இதத்தான் நாம கடவுள் படங்களுக்கு பின்னால ஒளிவட்டம், அதாவது ஹேலோன்னு வரையறோமா? ஒருத்தரோட முகத்தை பார்த்து அவருக்கு ஒரு தேஜஸ் இருக்குன்னு சொல்றோமே, அதுக்கு பின்னால இருக்கிற அறிவியல் இதுதானா? எக்ஸாக்ட்லி. வள்ளலார் சொன்ன ஒளி தேகம் கூட இதுதான். அவர் தன் உடம்பையே ஒளியா மாத்தினார்னு சொல்றோம் இல்லையா? அதனாலதான் இந்த ஆதாரம் ஒரு முக்கியமான வரியை சொல்லுது. இல்லுமினேஷன் இஸ் பயாலஜிக்கல், நாட் பொலிட்டிக்கல். அதாவது ஒளி பெறுதல் என்பது உயிரியல் சம்பந்தப்பட்டது, அரசியல் சம்பந்தப்பட்டது அல்ல. இது உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. சரி, அந்த பீனியல் சுரப்பி, அதாவது ஞான கண்ணுக்கும் இந்த ஒளிக்கும் ஏதாவது நேரடி தொடர்பு இருக்கா? நேரடி தொடர்பே இருக்கு. விஞ்ஞானிகள் அந்த பீனியல் சுரப்பியை ஆய்வு செஞ்சப்போ அதுல கால்சைட் மைக்ரோ கிறிஸ்டல் பிரெட்னு சின்ன சின்ன படிகங்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. இந்த படிகங்களுக்கு ஒரு விசேஷ குணம் உண்டு. அதுக்கு பேரு பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். அதாவது அதுக்கு ஒரு அழுத்தம் இல்லைன்னா அதிர்வு கொடுத்தா அதுல இருந்து ஒரு சின்ன மின்சாரம் அல்லது ஒளி உருவாகும். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. நம்ம வீட்டுல கேஸ் ஸ்டவ் பத்த வைக்கிற லைட்டர்ல கூட இதே டெக்னாலஜி தான் இருக்கு. நம்ம டிக்குன்னு ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது உள்ள இருக்கிற ஒரு படிகம் நசுங்கி அதுல இருந்து ஒரு சின்ன ஸ்பார்க் வருது. அதே மாதிரி தியானம் மூலமா நம்ம மூளைக்குள்ள ஒரு விதமான அதிர்வை உருவாக்கும் போது இந்த பீனியல் சுரப்பில் இருக்கிற படிகங்கள் தூண்டப்பட்டு அது ஒளியை உருவாக்கலாம். அதுதான் ஞானக்கண்ணின் திறப்புன்னு சொல்லப்படுறதோட அறிவியல் விளக்கமா இருக்கலாம். அப்போ தத்துவம், ஆன்மீகம், அறிவியல் எல்லாமே ஒரே புள்ளியில வந்து இணையுது. இது உண்மையிலே ஒரு மாபெரும் அறிவு. அப்படிப்பட்ட ஒரு அறிவை ஏன் நம்ம கிட்ட இருந்து மறைக்கணும்? ஏன் இத பத்தி தப்பு தப்பா சொல்லி கொடுக்கணும்? இந்த ஆதாரம் சொல்ற உண்மையான சதி இதுதானா? ஆமாம், இந்த ஆதாரம் சொல்ற ஒரு முக்கியமான மேற்கோள். சதி கோட்பாடுகள் உங்களை பயத்தில், அதாவது குறைந்த அதிர்வெண்ணில் வைத்திருக்கிறது. ஞானம் உங்களை அன்பு, அறிவில், அதாவது உயர் அதிர்வெண்ணில் வைத்திருக்கிறது. உங்கள் அதிர்வெண்ணை தேர்ந்தெடுங்கள். இது ரொம்ப ஆழமான வரி. அதாவது நாம பயத்துல இருந்தா நம்மளோட மனநிலை ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சில இருக்கும். அதுவே அன்பு, அறிவுன்னு இருந்தா அது உயர்வான ஃப்ரீக்வன்சில இருக்கும். இதனால அவங்களுக்கு என்ன லாபம்? இங்கதான் உண்மையான சதியே ஆரம்பிக்குது. நீங்க பயத்துல இருந்தா உங்களை சுலபமா கட்டுப்படுத்தலாம், உங்களை எளிதா ஆட்டி படைக்கலாம். வெளியில யாரோ ஒரு பெரிய சக்தி இருக்கு, இலுமினாட்டி நம்மளை ஆளுது, நாம பலவீனமானவங்கன்னு நீங்க நம்பினா போதும். நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உண்மையான ஆளும் சக்தியை தேடவே மாட்டீங்க, அதை மறந்தே போயிடுவீங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒருத்தன் நம்ம ஸ்போர்ட்ஸ் காரோட சாவியை திருடிட்டு அந்த இன்ஜின் சத்தம் ஒரு பூதம், அதுகிட்ட போகாதேன்னு நம்மளே நம்ப வைக்கிற மாதிரி இருக்கு. நம்மளோட சுதந்திரத்துக்கு காரணமான ஒன்ன பார்த்து நாமளே பயந்து ஓடுறோம். அருமையான உதாரணம். அதுதான் நடக்குது. உங்கள் சக்தியை நீங்களே பயன்படுத்தாம இருக்க அதை பத்தியே உங்களுக்கு ஒரு பயத்தை உருவாக்குறது தான் திட்டம். நீங்க இலுமினாட்டியை பத்தி பேச பேச அதை பத்தி கோவப்பட, பயப்பட, உண்மையில நாம அவங்களோட நோக்கத்தை தான் நிறைவேற்றுறோம். நம்ம கவனத்தை முழுக்க வெளியில திருப்பி நம்ம சக்தியை நாமளே எழுந்துட்டு இருக்கோம். உண்மையான போர் வெளியில இல்ல, உள்ள இருக்கு. அப்போ இந்த உரையாடையோட சாராம்சம் இதுதான். இலுமினாட்டிக்கு பயப்படாதீங்க. நீங்களே ஒரு இலுமினேட்டட் நபரா, அதாவது ஒளி பெற்றவரா மாற முயற்சி பண்ணுங்க. இருட்டுல தான் பயம் இருக்கும்,
வெளிச்சத்துல ஞானம் மட்டும்தான் இருக்கும். சின்னங்களை பார்த்து அஞ்சுறத விட்டுட்டு அதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற நம்மளோட சொந்த அறிவியலை புரிஞ்சுக்க முயற்சி செய்யணும். ஆமா, இந்த ஆதாரம் வள்ளலாரோட அருட்பெருஞ்சோதிங்கிற கருத்தை இல்லுமினேஷன் கூட நேரடியா இணைக்கிறதையும் நாம கவனிக்கணும். அவர் கண்ட அந்த அருட்பெருஞ்சோதி வெளியில எங்கேயும் இல்லை, நமக்குள்ளேயே ஏத்தப்பட வேண்டிய ஒரு விளக்கு. உங்க முதுகுத்தண்டு வழியா அந்த ஒளியை ஏற்றி உங்க 3வது கண்ணை திறக்கும் போது உலகம் உங்களை ஆளாது. நீங்க உலகத்தை புரிஞ்சுக்குவீங்க. அதிகாரங்கிறது மத்தவங்களை கட்டுப்படுத்துறது இல்ல, உங்களை நீங்களே அறிஞ்சிக்கிறது தான். இந்த உரையாடல் உங்களை ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வந்து நிறுத்துது. இலுமினாட்டி சின்னங்களோட உண்மையான அர்த்தத்தை மறைச்சு அது ஒரு பயத்தின் சின்னமா மாத்தின மாதிரி வரலாற்றுல வேற என்னென்ன சின்னங்கள், கதைகள் அல்லது கருத்துக்களோட உண்மையான அர்த்தம் நம்ம கிட்ட இருந்து மறைக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை நீங்க தினமும் பாக்குற ஒரு சாதாரண விஷயத்துக்கு பின்னால கூட இது மாதிரி ஒரு ஆழமான ரகசியம் மறைஞ்சிருக்கலாம். இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி நம்ம சுவாரஸ்யமான தகவலை பற்றி பார்த்துருக்குறோம். இந்த தடவை நம்ம பார்த்துக்கிறது இலுமினாட்டி பற்றி இன்னொரு விதமாக இருக்கக்கூடிய கான்செப்டாக தான் இதை நம்ம பார்த்துக்கிறோம். மேற்கொண்டு இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல் வேணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் இலுமினாட்டி பற்றி தெரிஞ்சுக்கலன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ.